ஆக உதயநிதி அவர்களுடைய கூட்டம் என்றால் எந்த கட்டுப்பாடும் போலீஸ் விதிக்காத. அவர் என்ன எல்லா நிபந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டவரா? சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா? சட்டம் என்றால் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். அது திரு உதயநிதிக்கும் பொருந்த வேண்டும். அந்த விதிமுறைகள் விஜய் அவர்களுக்கும் பொருந்த வேண்டும், இன்னொரு தலைவருக்கும் பொருந்த வேண்டும். ஒரு தலைவருக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட நிபந்தனைகள் என்று சொன்னால் அது சட்டம் அல்ல, சர்வாதிகாரம். ஆகவே அப்படி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் அந்த எண்ணிக்கைக்குள் தான் இன்றைய கூட்டம் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அம்மாதிரியான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து விதிப்பது சரியல்ல என்பது என்னுடைய பார்வை. கட்டுப்பாடுகளை விதிக்காவிட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம், 3 மடங்கு கூட்டம் விஜய்க்கு திரளும். அதற்கு தகுந்த மைதானத்தில் அதை ஏற்பாடு செய்யக்கூடிய திறமை செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு உண்டு என்பது என்னுடைய பார்வை. நேர் எதிர் நிலையில் நின்று அரசியல் செய்யக்கூடிய அந்த பணியில் இன்றைக்கு முழுமையாக ஈடுபட்டிருப்பது தமிழக வெற்றிக் கழகம்தான் என்பதை மீண்டும் ஒரு முறை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கிற முயற்சியில் திரு விஜய் இறங்கியிருக்கிறார். அதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எந்த சொல்லாடலை கொண்டு காட்டமாக விமர்சிப்பார்களோ அந்த சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறார். திமுக ஒரு தீய சக்தி என்று முதலில் சொன்னவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவருடைய பரப்புரையின் ஒரு கட்டத்தில் சொன்னார், திமுக ஒரு தீய சக்தி. அதற்கு முன் கணக்கு கேட்டார், குடும்ப அரசியல் என்றார், மந்திரிகளிலிருந்து எம்எல்ஏக்கள் வரை எல்லோரும் சொத்து சேர்க்கிற விவகாரங்களில் இறங்கிவிட்டார் என்று சொன்னார். அந்த காலத்திலேயே. இப்போது அது இன்னும் அதிகமாகி இருக்கிறது, அது வேறு விஷயம். இப்போ கவுன்சிலர்கள் வரை அன்றைக்கு எம்ஜிஆர் சொன்னார், எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் சொத்து சேர்க்கிறார்கள், ஆகவே மக்கள் கணக்கு கேட்க வேண்டும் என்ற ஒரு புரட்சிகரமான யோசனையை எம்ஜிஆர் சொன்னார். ஆக உதயநிதி அவர்களுடைய கூட்டம் என்றால் எந்த கட்டுப்பாடும் போலீஸ் விதிக்காத. அவர் என்ன எல்லா நிபந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டவரா? சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா? சட்டம் என்றால் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். அது திரு உதயநிதிக்கும் பொருந்த வேண்டும். அந்த விதிமுறைகள் விஜய் அவர்களுக்கும் பொருந்த வேண்டும், இன்னொரு தலைவருக்கும் பொருந்த வேண்டும். ஒரு தலைவருக்கு மட்டும்தான் குறிப்பிட்ட நிபந்தனைகள் என்று சொன்னால் அது சட்டம் அல்ல, சர்வாதிகாரம். ஆகவே அப்படி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் அந்த எண்ணிக்கைக்குள் தான் இன்றைய கூட்டம் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அம்மாதிரியான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து விதிப்பது சரியல்ல என்பது என்னுடைய பார்வை. கட்டுப்பாடுகளை விதிக்காவிட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம், 3 மடங்கு கூட்டம் விஜய்க்கு திரளும். அதற்கு தகுந்த மைதானத்தில் அதை ஏற்பாடு செய்யக்கூடிய திறமை செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு உண்டு என்பது என்னுடைய பார்வை. நேர் எதிர் நிலையில் நின்று அரசியல் செய்யக்கூடிய அந்த பணியில் இன்றைக்கு முழுமையாக ஈடுபட்டிருப்பது தமிழக வெற்றிக் கழகம்தான் என்பதை மீண்டும் ஒரு முறை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கிற முயற்சியில் திரு விஜய் இறங்கியிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எந்த சொல்லாடலை கொண்டு காட்டமாக விமர்சிப்பார்களோ அந்த சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறார்.